நம்ம வீட்ல டெய்லியும் நம்ம கூட இருக்க ஒரு கல்ப விருட்ச மரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே அதை பத்தி தெரியாது. அதை பத்தி பெருசா நம்ம கண்டுக்கிறதும் இல்ல. அதுதான் நம்மளோட வாழைமரம். ஏன் வாழைமரத்தை எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் கட்டுறோம், எல்லா பக்கம் வாழை மரத்தை கட்டுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கட்டணும், அதனால கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு டிவைன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வாழையடி வாழையா நம்மளோட குடும்பம் தலைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, சீக்கிரம் க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பனானா ட்ரீ. அது இல்லாம ஒரு தார் போட்டோன்னே அதை வெட்டிட்டு அது பக்கத்துல இன்னொரு தார் வந்துடும். அப்ப வந்து அந்த மரத்துக்கு இறப்பே இருக்காது. அடுத்தடுத்து வாழையடி வாழையா வந்துட்டே இருக்கும். இந்த மரத்துல யூஸ் ஆகாத பார்ட்ஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே யூஸ்ஃபுல். அதுவும் எல்லாமே வந்து லைட் வெயிட். நம்மளுக்கு சாரியில இருந்து நம்ம தூக்குற பேக்ல இருந்து எல்லாமே லைட் வெயிட்டா இருக்கணுங்க. அந்த மாதிரி இந்த ஹோல் பிளான்ட்டே ஒரு லைட் வெயிட். வாழைப்பழத்துல இருந்து, வாழை இலையில இருந்து, தண்டுல இருந்து எல்லாமே ஒரு லைட் வெயிட், ஈஸி டைஜஸ்டபிள் அப்படிங்கிற திங்ஸ்குள்ளதான் இது வரும். அதனால நம்ம அட்லீஸ்ட் டெய்லியும் வாழை மரத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை நம்மளோட உணவுல சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி வாழை மரத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க கேள்விப்பட்டதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.